ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான பூ போல் நல்ல மிருதுவான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது வீடியோக்குள்ளே போய் இந்த இடியாப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போது இதில் கல் உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பால் 4 கப்பு மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க. நாலு கப்பு மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் நம்ம இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக பூ போல் வரும். இப்போ கொதிக்கிற தண்ணி எடுத்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி கை வச்சு ஒரு ஸ்பேச்சுலாவோ கையை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா சூடும், நல்லா தண்ணி வந்து கொதிக்குது, அதனால் நல்லா சுடும். கையை வச்சு பிசைய முடியலைங்க, அந்தளவுக்கு நல்லா சுடுது. இப்போ இது இந்த மாதிரி மாவு வந்து ஒரு தாவு வந்து சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்காங்க. அது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் தான் நம்ம இப்போ வந்து செய்ய போகிறோம். அரைச்சிட்டு இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டிட்டு கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அந்த தேங்காயில் இருக்கிற பாலெல்லாம் இறங்கி வந்துடும். இந்த மாதிரி 3 தடவை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா திக்காக வரும். 2வது பால் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். 3வது பால் இன்னும் கொஞ்சமே அதில் இருக்கிற அந்த பாலெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துடும். இந்த 3 வாட்டி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 வாட்டி தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதில் 2 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாட்டு சக்கரை வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறாங்க. எனக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருந்தது. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, இல்லை எது உங்களுக்கு சேர்க்க விருப்பமாக இருக்கோ அது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போது தேங்காய் பால் செஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து எடுத்துக்கலாம். இன்னுமுமே மாவு வந்து நல்லா சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் கை வச்சு நம்ம பிசைகிற அளவுக்கு, கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கரெக்டான பதத்தில் நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது மாவு. பார்க்கும்போதே தெரியும் நல்லா அந்த அளவுக்கு பூ போல் சாஃப்டாக இருந்ததுங்க. இப்போ நம்ம இதை வந்து இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி மாவை வந்து உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம முறுக்கு புளிவோம்ல அந்த அச்சில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடியாப்பம் பிளேட் வந்து இருக்கும், அது வந்து போட்டுக்கோங்க. அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல அது போட்டுட்டு இப்போ மாவு வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் வந்து பிழிஞ்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வருதுன்னு. டக்குன்னு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சிடலாங்க. மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சா போதும். அப்படியே இடியாப்பம் பிழிஞ்சு நம்ம 10 நிமிஷத்தில் வெந்து எடுத்துடலாம் இடியாப்பத்தை வந்து. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இதே மாதிரி எல்லா இடியாப்பமும் பிழிஞ்சு இட்லி தட்டில் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இடியாப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பூ போல் சூப்பரான இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இடியாப்பத்தை வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்துகிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் செஞ்சுருக்கேன். அது கூடவே குருமாவும் செஞ்சு வச்சுருக்காங்க, வெஜிடபிள் குருமா. ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. சீக்கிரமாகவே ஜீரணம் ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்